வணக்கம் யூடியூப் சொந்தங்களே, ஞாயிற்றுக்கிழமை குட்டி மீலாக் பார்க்கலாமா? நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் காய வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு பொரிய விட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு மட்டும் நச்சு வச்சுருக்கேன். சைடில் வந்து சிக்கனை வந்து கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம வந்து சோம்புலாம் பொரிஞ்சு பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம சிக்கனை வந்து அப்படியே நேரடியாக வந்து கழுவிட்டு அதில் சேர்த்துக்கிடலாம். வதக்கலாம் இல்லை, நான் அப்படியே தான் எல்லாத்தையுமே இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து ஒன்றா சேர்த்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு பேர் வந்து சோம்பேறி சிக்கன். நான் ஒவ்வொன்றா வதக்கிறதுக்குலாம் வேலையில்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வேக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருக்கும். உண்மைக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்து ஒரு யூடியூப்பில் தான் வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். நல்லா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வந்து அந்த தண்ணியிலே நம்ம சிக்கன் அலசி வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியிலே வந்து நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். கொஞ்சம் ஊட திறந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கிறணும். அப்புறம் வந்து நம்ம சிக்கன் மசாலா சேர்க்குறோம். நானும் பசங்க தான் இருக்காங்களா, அதனால் அவங்க வந்து இது காரம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்ட்டுருக்காங்க. கொஞ்சமாக தான் காரம் சேர்த்துருக்கேன். காரம் சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு மறுபடியும் வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சிட்டோம்னா நல்லா வந்து அப்படியே ஒரு அளவுக்கு வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். அப்போயே நம்ம உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி. அதை எடுத்து நம்ம வந்து இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா, அந்த பாத்திரத்தை வந்து கொஞ்சம் சாதத்தை போட்டு நல்லா பெரட்டி அப்படியே சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. அது என்னமோ தெரியல, பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமாக இருக்கு. கேட்டியா? அதான் வேலையெல்லாம் முடிஞ்சா சாதம், சிக்கன் கிரேவி, பழைய சாதம் இருந்துச்சு அது, அப்புறம் கருவாடு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சுருந்தேன் முத நாள். அதை சூடு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நானும் தம்பி எல்லாம் சாப்பிட்டாச்சு. கஞ்சி சாதம் சாப்பிட்டோம். நான், தம்பி, பாப்பா 3 பேர் தான். வீட்டுக்காரர் வந்து குற்றாலத்துக்கு வந்து டூர் கிளம்பிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் 3 பேர் தான். அதனால் எங்களுக்கு மட்டும் சிம்பிளாக வந்து 1/2 கிலோ தான் எடுத்து சாப்பிட்டோம். இவங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறக்காண்டி குற்றாலம் போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுங்க, வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து வேலைன்னு ஓடிக்கிட்டு தான் இருப்போம். நமக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும்ல, மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு ரிலாக்ஸ் வேணும்ல. அதனால் வந்து அவங்க ஊர்க்காரங்களோட சேர்ந்து எல்லாருமே வந்து பசங்களாம் வந்து டூர் போயிட்டாங்க. பையன் வந்து சிலம்பம் கிளாஸ் போயிருந்தான், காம்படிஷனுக்கு போயிருந்தான். 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தான். சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. பையன் வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வந்தான். வந்ததுக்கப்புறமேட்டு நைட்டு தோசை ஊற்றி சிக்கன் கிரேவி இருந்துச்சு. அதை சாப்பிட்டு தான் தூங்கினோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.